நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா நேசிக்கிறோம்னா, அத அடையறதுக்கு இந்த உலகமே நமக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட ஒரு மெயின் கோட். இதுக்கு ஏத்த மாதிரியே இந்த புக்கோட ஆத்தருக்கும் நடந்திருக்கு. பவுலோ கோலோ அவர்களுடைய தி அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்க அவர் முதல்ல எழுதும்போது, அது பெருசா விற்பனை ஆகல. ஆல்மோஸ்ட் அந்த புக்க பப்ளிஷ் பண்ணவங்களும், இதோட போதும் கான்ட்ராக்ட்ட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 41 வயசாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அவரு வரும்போது, நெறைய ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல இங்கிலீஷ்ல இந்த புக்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தரோட ஹெல்ப் மூலமா டிரான்ஸ்லேட் பண்ணி, இந்த புக்கு அமெரிக்கால இருக்கிற நெறைய பேருக்கு வந்து பரிச்சயமாகுது. அப்போ ஒரு முறை இந்த வெள்ளை மாளிகை சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துல பில் கிளின்டன் வந்து இந்த புக்க கையில வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் ஆகுது. அதனால நெறைய பேர் இந்த புக்ல அப்படி என்னதான் இருக்கு? அவரே படிக்கிறாருன்னா ஏதோ ஒரு பெரிய புக்கா இருக்கும் அப்படின்னு நெனச்சு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 8.5 கோடி புத்தகங்கள் விற்பனையான மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு புக்கா இது மாறுது. ஆரம்பத்திலேயே அவரோட நம்பிக்கைய அவர் கைவிட்டிருந்தாருன்னா, இந்த அளவுக்கான ஒரு வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்காது. இப்ப வரைக்கும் பவுலோ கோலோ அப்படின்னா, தி அல்கெமிஸ்ட்டோட ரைட்டர் தானே அப்படின்னு நெறைய பேர் கேட்கிற மாதிரியான ஒரு பெரிய விஷயத்த இந்த பிரபஞ்சம் அவருடைய நம்பிக்கை அவருக்கு உருவாக்கி குடுத்திருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி எந்த விஷயத்த அதிகமா நம்புறீங்களோ, அந்த விஷயம் கண்டிப்பா உங்க லைஃப்ல நடக்கும்.